போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை, ஆவிதரோ பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி. தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எவ்வித குறைவுகளாக இருந்தாலும் சரி, எவ்விதமான பூமிக்குரிய நன்மைகளின் சாவுகளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதையும் ஆண்டவர் இன்றோடு மாற்றி போடுவார். ஒரே வசனத்தை சொல்லி விட்டுரு. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? நீங்க சாப்பிடுறதுக்கு நான் சாப்பிடுறதுக்கு. பிள்ளைகளை, நீங்க சாப்பிட ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா? ஏதாகிலும் இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு பண்டிகை நாள், வீட்டில் சந்தோஷமான ஒரு சாப்பாடே கிடையாது பாஸ்டர். அவ்வளவு வறுமை, அவ்வளவு கஷ்டம். புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? வாடகை கொடுப்பதற்கு ஏதாகிலும் உண்டா? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாகிலும் உண்டா? உண்டா? பிள்ளைக்கு திருமணம் நிச்சயம் செய்து விட்டாய், கொடுப்பதற்கு ஏதாகிலும் இடத்தில் உண்டா? வீட்டு வேலை ஆரம்பிச்சுட்ட, கட்டி முடிக்க ஏதாகிலும் இடத்தில் உண்டா? ஏதாகிலும் இடத்தில் உண்டா? உயிர்த்தெழுந்த இயேசு உன்னோடு கேட்கிறார், உண்டா? புசிக்கிறதற்கு ஒன்றும் இல்லை. உன் பொருளாதார சாவு, நன்மையின் சாவு. இயேசு என்ன செய்தார்? பிள்ளைகளே அறியாது அவர் மீன்களை பிடித்து சுட்டு அப்பத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அறியாத ஒரு துறவை உனக்காக நான் திறக்க போகிறேன். பணம் தானா வரும், பொருளாதாரம் சிறக்கும், உன் பொருளாதாரம் செழிக்கும், உன் பொருளாதாரம் செழிக்கும், நிச்சயம் செழிக்கும், நிச்சயம் செழிக்கும். உன் வறுமை நீங்கும், உன் கஷ்டம் நீங்கும், உன் தரித்திரம் நீங்கும். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய், 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 நீ கடன் கொடுப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் இழந்து போன எல்லா நன்மையும் உனக்கு திருப்பி கொடுக்க போகிறார். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உன்னில் இறங்கி வரும் பொழுது உன் பொருளாதார சாவு, நன்மை இல்லாமல் செத்து போய் கிடக்கிற உன் துறவு திறக்கும். அது நீ அறியாத விதத்தில் ஆண்டவர் அதை செய்ய போறார். இன்னைக்கு ஆண்டவர் செய்வார். சும்மா காலையில் வந்து ஏதோ ஈஸ்டர் என்ற ஒரு ஆராதனைக்கு போக வேண்டும் என்று நீ இங்கே வரவில்லை. கர்த்தர் உனக்கு ஏதாயிலும் சிலதை தந்து அனுப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ சும்மா போக கூடாது, நீ சும்மா போக கூடாது. உன் சாவை நீக்கி நான் உயிர்ப்பிக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நானே உனக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறேன். நானே உனக்கு அற்புதமாயிருக்கிறேன். இன்று இந்த ஆராதனை ஸ்தலத்தை விட்டு வெளியே போகும் பொழுது தேவ ஆவியானவர், உயிரோடு எழுந்த இயேசு உன்னோடு வருவதை நீ பார்ப்பாய். இயேசு உனக்காய் கிரியை செய்வதை நீ பார்ப்பாய். இயேசுவின் இருதய குழப்பத்தை மாற்றி போடுவதை பார்ப்பாய். கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வதை நீ அறிவாய். இயேசு சுமப்பதை புரிந்து கொள்வாய். உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டாத சிந்தை எல்லாம் தூக்கி வெளியே போடு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. நீ கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறாய். வேண்டாத சிந்தையை தூக்கி வெளியே போடு. உன் இருதயத்துக்குள் இயேசு வரட்டும், உனக்குள் தேவ ஆவியானவர் வரட்டும். நீ இன்னைக்கு உயிர் பெற்றுதான் இங்கிருந்து போவாய், ஜீவன் பெற்றுத்தான் போவாய். கர்த்தர் உன்னை அபிஷேகத்தோடு அனுப்புகிறார், கிருபையோடு அனுப்புகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு முன்னோடு வருகிறார். வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்தை, ஆவிதரோ பட்டயத்தை எடுத்து